ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையனை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பையன் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? ஸோ அப்படி தெரிஞ்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஃபோட்டோஸை வந்து கார்ட்டூன் உருவத்தில் வரைஞ்சி எப்படி உங்களுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி ப்ரொஃபைலை வந்து டிபியாக வைக்கிறது அப்படின்றத பற்றி பார்த்துக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக வைரலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்ட்டூன் ஃபோட்டோஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு சில பேத்துக்கு வந்து இந்த மாதிரி கார்ட்டூன் உருவத்தில் வந்து எப்படி வந்து வரைகிறாங்க, எப்படி வந்து டிபியில் வந்து செட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ இதை பற்றி நான் டெலிகிராம்லேயே வந்து வீடியோ வேணுமான்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து வீடியோ வேணும் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் உங்களுடைய ஃபேஸை வந்து கார்ட்டூன் உருவத்தில் வரைஞ்சி அதை வந்து எப்படி இந்த மாதிரி உருவத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வந்து டிபி வைக்கிறது அப்படின்றத வந்து பார்த்துக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ப்ராப்பராக கரெக்டாக வந்து எப்படி எடிட் பண்ணி எப்படி இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் வந்து இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரியான சூப்பரான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டூன் ஆப் அப்படின்னு சொல்லி இந்த ஆப் வந்து தேவை. இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் போவீங்க. அது மூலமாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃபேஸை மட்டும் நீங்கள் க்ராப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதாவது உங்களுடைய முகத்தை மட்டும் கரெக்டாக க்ராப் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக் ஐக்கானை கொடுத்துட்டிங்கன்னா போதும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து லோடிங் ஆகும். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெய்டு ஆப்பு. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு 3 நாளைக்கு தான் வந்து ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ண முடியும். அந்த 3 நாளுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த ஆப்புக்கு வந்து நீங்கள் பணம் கட்டி தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். கீழே அவங்க போட்டிருக்காங்க பாருங்கள், 1799 ரூபா ஒரு வருஷத்துக்கு, 499 ரூபா மந்த்துக்கு. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் 3 டே ஃப்ரீ ட்ரையல்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் இதிலெல்லாம் எதுவுமே கிளிக் பண்ண வேண்டாம். ஸோ உங்களுக்கு உங்களுடைய முகம் வந்து கார்ட்டூனில் அதுவே கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஏரோ மார்க் கணக்காக இருக்கும். அதை மட்டும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த விளம்பரம் வந்து போயிடும். இதுக்கப்புறம் இன்னொரு ஆடு வரும். இந்த ஆடையை நீங்கள் வந்து இன்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா போயிடும், அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்டாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பொம்மை கணக்காக நிற்கிது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஃபேஸை வந்து நீங்கள் அப்படியே சின்னதாக்குங்க. 2 விரல்லையும் அப்படியே நீங்கள் வந்து சின்னது பண்ணிங்கன்னா அப்படியே சிறுசாகும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த உடம்புல வந்து உங்களுடைய ஃபேஸை வந்து கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிடுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கழுத்து வந்து ரொம்ப வந்து அகலமாக இருக்குது. அந்த தோள்பட்டையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டையெல்லாம் வந்து தெரியுது. அதெல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து லைட்டாக வந்து எடிட்டிங் பண்ணி அதெல்லாம் எரேஸ் பண்ணணும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் கணக்காக இருக்குது பார்த்திங்களா, சாய்வா. அந்த பாக்ஸை மேலே உள்ளதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ், பிளர்னு சொல்லி 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு கீழே வந்து தேவையில்லாத இடத்த அந்த சட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு தேவையில்லை, அதெல்லாம் வந்து இப்போ நான் வந்து எரேஸ் பண்ணுறேன். ஸோ என்ன மாதிரி நீங்களும் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எரேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டாக அந்த உங்களுடைய முகம் மட்டும் இருக்கிற மாதிரி, கழுத்து கூட நமக்கு தேவையில்லை. கழுத்தெல்லாமே அந்த ஃபோட்டோவில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ நம்ம அதனால் கழுத்தெல்லாமே வந்து நம்ம எடிட் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து நீங்கள் எல்லாத்தையுமே எடிட் பண்ணி இந்த கரெக்டாக உங்களுடைய முகம் மட்டும் இருக்கிற மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணிவிட்டு மேலே அப்ளைன்னு இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தலை மட்டும் கரெக்டாக ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி ரெடியாக இருக்குது. இந்த தலையை மட்டும் தூக்கி அப்படியே இந்த உடம்புல வந்து ஃபிட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கார்ட்டூன் ப்ரொஃபைல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே அப்ளைன்னு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கொடுக்காதீங்க. கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஆப்போட பேர் வந்து பார்த்திங்கன்னா டூன் ஆப், ஓகேங்களா? அந்த ஆப்போட பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வாட்டர் மார்க்காக வந்துடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே உள்ளதை அப்ளைன்னு கொடுக்காம அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க, ஓகேங்களா? அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஓப்பன் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ வந்து நான் என்னோடய கேலரியில் போய் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம அந்த ஓப்பன் பண்ண நம்ம எடிட் பண்ண ஃபோட்டோ தான் இருக்குது. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் க்ராப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து க்ராப் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து
கிராப் பண்ணி கீழே வந்து டிக் மார்க் இருக்கும். இதை கொடுத்துட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ரொஃபைல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபைலை வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து டிபியாக வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் மேட்ரு. ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் சந்திக்கலாம். நன்றி.